வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. தமிழகத்தின் முன்னணி பயிற்சி மையமான காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் சார்பாக தேர்வுக்கு தயாரிக்க கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் காஞ்சி எக்ஸலன்ட் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 15 இன்னைக்கு குரூப் 2 குரூப் 4 தேர்வுகளுக்கான டெமோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஓகேவா, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்திலுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இது காஞ்சி எக்ஸலண்டின் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை பிரதிபலிக்கிறதா பார்த்தீங்கன்னா நாங்கள் கருதுகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெமோ கிளாஸ் வர முடியாதவங்களுக்கும் ரைட்டுங்களா, இல்லை வர மிஸ் ஆகக்கூடிய ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆகிடுச்சு சார், எங்களால் மீட் பண்ண முடியல ஓகேவா அப்படின்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக சிலபஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா, தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்கும், தென் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய திங்கக்கிழமை 17ஆம் தேதி மார்ச் 17ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மார்ச் 17 தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோ கிளாஸ் மிஸ் பண்ணவங்க நீங்கள் நேரடியாக வகுப்புக்கு வாங்க. உங்களுடைய சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய பேட்சஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4 ஓகேவா, ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் மட்டும் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2 பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்குமே நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு 2 டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு சைமல்டேனியஸாக. இப்போ புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா கம்மிங் 17லேருந்து மார்ச் 17லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் இருக்கும். 40+ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு இந்த வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறோம். நீங்கள் டெஸ்ட் ஷெட்யூல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ காஞ்சி எக்ஸலண்ட்டுடைய சாதனைகளில் ரைட்டுங்க உங்களையும் நீங்கள் இணைச்சிக்கோங்க. ஓகேவா, அதுக்கு ஒரு உதாரணமாக தான் பார்த்தீங்கன்னா ஸோ கடந்த 15 ஆண்டுகள் ஓகேவா, ஏதோ நம்ம இன்னைக்கு நேற்று இன்ஸ்டியூட் ஆரம்பித்து நம்ம ஏதோ கால் ஃபார் டைமில் மட்டும் ரன் பண்ணுற இன்ஸ்டியூட்டாக இல்லாமல் 15 ஆண்டுகள் ஈவன் கொரோனா பீரியட் ஆல்சோ ஓகேங்களா, கொரோனா காலகட்டத்தில் கூட நம்மளுடைய காஞ்சி எக்ஸலண்ட் பயிற்சி மையம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணி காமிச்சோம். ஓகேவா, கொரோனாக்கு அப்புறம் 2022 குரூப் 4ல் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் ஒரு 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது டிஎன்பிசி மற்றும் டெட் ஓகேவா, இந்த தேர்வுகளில் இருந்து மொத்தம் நம்மளுடைய இன்ஸ்டியூட்லேருந்து செலக்ட் ஆனவங்க தான் 1800+ ஓகேவா, 1800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் செலக்ட் ஆயிருக்காங்க ரைட்டுங்களா. ஏன்னா 2010க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன சொல்றது, இந்த மாதிரி இன்ஸ்டியூட் இருக்கா அப்படின்னு கூட மாணவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. பட் அந்த மாதிரி காலகட்டத்தில் தொடங்கி இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி வரைக்கும் இந்த காலகட்டம் வரைக்கும் ரைட்டுங்களா, காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு உண்டான வசதியை நம்ம வழங்கிட்டு இருக்கோம் ரைட்டுங்களா. ஸோ நம்மளுடைய ஸ்டாஃபுங்களை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய வீடியோஸ் காஞ்சி எக்ஸலண்ட்டுடைய வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபுங்க சைட்லையுமே உங்களுக்கு எந்த ஒரு ஓகேவா டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா போத் ஆன்லைன் ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிஸ்கஷன் எல்லாமே உங்களுக்கு அன்னைக்கே நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா, அடுத்தது பேட்சஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேட்ச் அண்ட் வீக்கெண்ட் பேட்ச் ஓகேங்களா. ரெகுலர் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷன் அண்ட் ஈவினிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 செஷன் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 to 1, ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:30 to 8 o'clock அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ ஒர்க்கிங் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஈவினிங் பேட்ச் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஈவினிங் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறது தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் பேட்ச் ஆல்சோ கம்மிங் மார்ச் 17 மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ கஷ்டம்னு சொல்லிட்டு நினைக்காம இல்லை சார் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் இப்போ தான் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா கூட சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நாங்கள் சொல்லக்கூடிய ஓகேவா கிளாஸில் எடுக்கக்கூடிய அந்த வகுப்புகளை கரெக்டாக நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானது. ஓகேவா, ஏன்னா எது எது படிக்கணுன்றது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் வாங்கிடலாம் ரைட்டுங்களா.
ஸோ நம்மளுக்கு தெரியாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ரைட்டா. ஸோ இதெல்லாம் படிக்கணுமான்னு தெரியாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை சார் நான் ஒரு 2 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், 3 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன காரணம்னே தெரில, என்னால் வந்து ரிசல்ட்டே வாங்க முடியல, 164 போட்டேன், 165 போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாப்பட்ட நண்பர்களுக்கும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி எக்ஸலண்ட்டுடைய பயிற்சி மையம் வந்து அந்த சேவையை வழங்கிட்டு இருக்கு. யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான கோச்சிங் கொடுத்தா அவங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் ரைட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இண்டிவிஜுவலாக கேர் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சேவையை வந்து நம்ம கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. தென் நம்மளுடைய மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சி எக்ஸலண்ட்டுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்கோடைய பேசிக்ஸ்லையும் ரைட்டா, சப்ளிமெண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்சிஆர்டி புக்ஸோட பேசிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ரைட்டுங்களா. தென் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் சொல்லிட்டு தனியாகவே உங்களுக்கு வந்து செஷன்ஸ் இருக்கும், அதுக்கான நோட்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் 4 ஆகட்டும், இல்லை எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம் வந்து நம்மளுடைய காஞ்சி எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ்லலாம் 25 அவுட் ஆஃப் 25 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ரைட்டா. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் 10 கொஸ்டின் கூட மேக்ஸில் போடாதவங்க அப்படின்றவங்க கூட வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் ஷார்ட்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உங்களுக்கு அப்படி எந்த வகையில் சந்தேகம்னாலும் சரி, உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் கேர், இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப் வந்து கொடுக்கறதுக்கு வந்து காஞ்சி எக்ஸலண்ட் ஆல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, மார்ச் 17 வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்ச் ஆரம்பிக்குது. நீங்கள் குரூப் 4 நல்லபடியாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 2 நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குரூப் 1க்கான வந்து டெஸ்ட் ஷெட்யூலுமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 30+ வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ குரூப் 1 டெஸ்ட்டுன்னா ஓகேவா, எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின் இருக்குமோ ஓகேவா. ஸோ சேம் லைக் வந்து குரூப் 1 டிஎன்பிசி எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அந்த பேட்டர்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதற்கான டெஸ்ட் ஷெட்யூலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பிடிஎஃபாக வந்து பின் பண்ணுறோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ அன்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 1 எக்ஸாம் வரைக்கும் நம்ம டெஸ்ட் அதை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட்டோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இல்லை அதிகபட்சம் 2ஓட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் நாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 or 5 மார்க் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் த டைம் கன்ஸ்ட்ரெயின். ஓகேவா. நேரம் இருக்குது அப்படின்னா இன்னொரு மார்க் டெஸ்ட் கூட சேர்த்து நம்ம வந்து கொடுக்கலாம். அதாவது வந்து ஷெட்யூலில் இல்லாத மார்க் டெஸ்ட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் நம்ம நேரத்தை பொறுத்து ரைட்டுங்களா. ஸோ அதனால் வந்து அதுவும் எஃபிஷியண்டாக தான் இருக்கும். நீங்கள் ஷெட்யூலை பாருங்கள். ஓகேவா. ஷெட்யூலை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சி எக்ஸலண்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸோ டெஸ்ட் பேட்ச் போத் குரூப் 4ம் சரி, இல்லை குரூப் 1ம் சரி, டெஸ்ட் பேட்சஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் வந்து ரெக்கார்டட் செஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன டவுட்னா கால் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ டு ஆல்.